السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி என்ற பாடத்துல இது 3வது வகுப்பு. இஸ்லாமிய வாழ்வியல் கல்வியினுடைய முதல் பகுதி, முதல் பாடம் அப்படிங்கிறது ஈமானிய அடிப்படைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி கடந்த 2 நாட்களாக பலதரப்பட்ட விஷயங்களை பத்தி நம்ம பேசணும். இப்ப இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது என்னன்னா, அந்த 2 நாள் பாடத்துல என்ன நம்ம கத்துக்கிட்டோம், அதனுடைய ஹுலாசா, அதனுடைய சம்மரைஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பயான் மாதிரி கேட்டுக்கிட்டே போயிடக்கூடாது. மாறாக அதை நம்ம ரிப்பீட் பண்ணணும். நமக்குள்ள நம்ம பேசணும், நம்ம வீடுகள்ல, நம்ம நண்பர்கள்ட்ட, நம்முடைய உறவுகள்கிட்ட அதை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணணும். சோ இன்னைக்கு நாங்க பேச போடக்கூடிய பாடம் என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகளும் அதனுடைய மூலக்கூறுகளும். அதனுடைய அடிப்படையான விஷயம், இஸ்லாமிய மார்க்கம் எதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதை யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, இப்ப நீங்க பள்ளிக்கூடங்கள்ல, இல்ல காலேஜுகள்ல, யூனிவர்சிட்டிஸ்ல, இல்ல நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்கள்கிட்ட கேட்கிறாங்க யாராவது ஒரு மாற்று சகோதரர், வாட் இஸ் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேட்டா, உங்களால அதை பத்தி ஒரு குறிப்பிட்ட தெளிவான அளவு விளக்கம் செய்ய தெரியணும். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும், சொல்ல தெரியும். அப்படின்னா மார்க்கம்னா என்ன, இஸ்லாமிய மார்க்கம்னா என்ன அப்படின்னு சொல்ல தெரியணும். அதுதான் இப்ப நாங்க இன்னைக்கு சுருக்கமா பார்க்க போறோம். கடந்த 2 நாளுகளாக கொஞ்சம் எலாபரேட்டா தெளிவா பார்த்தோம். இன்னைக்கு அதே பாடத்தை ரொம்ப சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கணும். யாராவது உங்கள்கிட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தியோ, அதனுடைய அடிப்படைகளை பத்தியோ, அதனுடைய ஹுலாசாவை பத்தியோ கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல தெரியணும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்டதல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மார்க்கத்தினுடைய இறுதி நபியாக இருக்கிறாங்க. அவங்க அந்த மார்க்கத்தை தோற்றுவிக்கல, அவங்க ஷுரு பண்ணல, அந்த மார்க்கத்தை அவங்க ஷுரு செய்யல அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லா இடங்கள்லயுமே வரலாறுகள்ல ஏனைய சகோதர மக்கள் எல்லாருமே என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை தோற்றுவிச்சது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தோற்றுவிச்சாங்க, அவங்க தான் ஷுரு செஞ்சாங்க, அவங்க மூலமா தான் மார்க்கம் இந்த உலகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, தப்பு, அது கிடையாது. அப்படி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்திய மனிதர். அவங்க தான் இறுதி நபி, காத்தமுன் நபியீன். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தான் இறுதி வேதம். அவர்களை பின்பற்றிய மக்கள் தான், நாம தான் இறுதி உம்மத். நமக்கு பிறகு ஒரு நபியும் இல்ல, அவங்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ஒரு நபியும் கிடையாது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஒரு வேதமும் வராது, அதுக்கடுத்து ஒரு உம்மத்தும் கிடையாது. இதுதான் கடைசி உம்மத், அவங்க தான் கடைசி நபி, அவங்க தான், அதுதான் குர்ஆன் தான் கடைசி வேதம். இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அப்படித்தான் கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை அவங்க தான் ஆரம்பிச்சாங்களா அப்படின்னா இல்ல, அவங்க ஆரம்பிக்கல. சரி, மார்க்கம் எப்ப ஆரம்பமானது? ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு எப்ப வந்தாங்களோ அப்பல இருந்தே இந்த மார்க்கம் இருக்கத்தான் செய்யுது. அந்த மார்க்கம் இருக்கத்தான் செய்யுது. முதல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் புதிதான ஒரு மார்க்கம் அல்ல. ஹஸரத் மனிதன் உலகத்துக்கு வந்ததிலிருந்து, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் மார்க்கத்தை அப்டேட் ஆகிக்கிட்டே வந்துச்சு, அது அப்கிரேட் ஆனுச்சு. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பிறகு ஹஸரத் ஷீத் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கம் அப்கிரேட் ஆகி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மார்க்கம் முழுமை அடைஞ்சிச்சு. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இஸ்லாம் பரிபூர்ணமான மார்க்கமா மாறிடுச்சு. சோ இது முதல் விஷயம், இதை புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளும் மூலக்கூறுகளும், அதனுடைய அதனுடைய நஸ் என்ன அப்படின்னா, அதனுடைய அடிப்படை என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கம் 5 பகுதிகளாக பிரிந்து கொடுக்கப்படுது. இஸ்லாமிய மார்க்கத்தை 5 பகுதிகளாக நமக்கு கொடுக்கறாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் 5 பகுதிகளாக இருக்கு. ஒன்று ஈமானியாத். முதல்ல ஈமானியாத், நம்பிக்கை சார்ந்தது. இரண்டாவது இபாதத், வணக்க வழிபாடுகள் சார்ந்தது. மூன்றாவது முஅமலாத், வியாபாரங்கள், குடுக்கல் வாங்கல் எப்படி செய்யணும்னு இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது. நாலாவது முஅஷராத், வாழ்வியல், குடும்பம் எப்படி நடத்தணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குது. அஞ்சாவது அஹ்லாக், பண்பியல், மனிதர்களோடு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த 5 பகுதிகளை கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று என்ன? ஈமானியாத், வணக்க வழிபாடுகள், நம்பிக்கையை கொண்டு. ஈமானியாத்னா நம்முடைய நம்பிக்கையை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது இபாதாத், வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதெல்லாம் சேர்ந்தது. மூன்றாவது முஅமலாத், குடுக்கல் வாங்கல், வியாபாரங்கள் எப்படி செய்யணும், நேர்மையாக எப்படி இருக்கணும், வட்டி வாங்கக்கூடாது, ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அதுல வரும். நாலாவது முஅஷராத், குடும்பங்கள், குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்துறது, குழந்தைகளை எப்படி வளர்க்கறது, உறவுகளை எப்படி பேணுறது, தாய் தகப்பன்ட்ட எப்படி நடந்துக்கிறது, கணவன் மனைவி உறவு முறைகள் என்ன. அஞ்சாவது அஹ்லாக், ஒழுக்கம் சார்ந்த நற்குணமுள்ள வாழ்க்கை, மற்ற மனிதர்களோடு நம்ம எப்படி நடந்துக்கணும். இப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த 5 பகுதிகளை கொண்டுதான் பிரிக்கப்பட்டிருக்கு. சரி, முதல் பகுதி, இதெல்லாம் நம்ம நேற்று விந்தானத்தெல்லாம் பேசணும். நான் திரும்ப இங்க உள்ள குறிப்பான வாலிபர்களுக்கு தான் திரும்ப சொல்றேன். ஏன்னா நீங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை கற்றுக்கணும். யாராவது ஒருத்தவங்க இஸ்லாத்தை பத்தி கேட்கிறாங்க அப்படின்னா உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும், சொல்ல தெரியணும். உங்க பிள்ளைங்களுக்கு, உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சரியான முறையில நீங்க எத்தி வைக்கணும். அந்த அறிவும், அந்த ஆற்றலும், அந்த நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். பேரு களவுல முஸ்லீமாக இருந்து எந்த புண்ணியமும் இல்லை. பேர் அப்துல் காதர், பேர் அப்துல் ரஹ்மான், பேர் ஃபாத்திமா, பேர் ஆயிஷா, எந்த புண்ணியமும் இல்லை. நாம இந்த மார்க்கத்தை கற்றுக்கிட்டோமா, இந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட போய் எடுத்து வச்சோமா அப்படிங்கிறது மிக முக்கியமானது. சரி, இப்ப முதல் பாடம், ஈமான் 5 பகுதிகளாக இருக்குது. இஸ்லாமிய மார்க்கம் 5 பகுதிகளாக பிரிக்கப்படுது. அதுல முதலாவது ஈமானியாத், நம்பிக்கை சார்ந்தது. நம்பிக்கைனா எப்படி நம்பிக்கை? நம்பிக்கைனா 6 விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்கணும். ஒன்று ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கணும். என்னை படைத்தவன் ஒருவன் தான். என்னை படைத்தவன் 2 பேர் கிடையாது, என்னை படைத்தவன் 3 பேர் கிடையாது. இந்த ஆமன்து பில்லாஹி தான் இஸ்லாத்தினுடைய, அந்த ஈமானியத்தினுடைய ஆழமான கருத்து. வஹதானியத் மிக முக்கியமானது. வஹதானியத், எல்லா வேதங்களும் எல்லா மார்க்கங்களும் ஆரம்பத்துல வஹதானியத்தை தான் சொல்லுது. அது இந்து மதம், பௌத்த மதம், சமண மதம், கிறிஸ்துவ மதம், யஹூதிகள் மதம், டாயிசம், டின்டாயிசம், நிறைய 14 பெரிய மதங்கள் உலகத்தில் இருக்கு. இந்த எல்லா மதங்களும் என்ன சொன்னுச்சுன்னா, ஆரம்பத்துல எல்லாமே ஏக இறைவன் ஒருவன் தான் சொன்னுச்சு. ஆனா பிற்காலத்துல அதை மக்கள் சரியாக விளங்கி கொள்ளாம, மக்கள் அதை புரிந்து கொள்ளாம, பின்னால வரக்கூடிய அந்த மார்க்கத்தை பத்தி எடுத்து வைக்கக்கூடியவங்க தனக்கு சாதகத்துக்காக வேண்டி சிலைகளை, வணக்க முறைகளை மாற்றி அமைச்சு அந்த மக்களை அந்த ஏக இறை கொள்கை, ஒரு இறைவன் அப்படிங்கறதுல இருந்து வெளியாயிட்டாங்க. இப்ப தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுது? ஒன்றே கடவுள், ஒருவனே தேவன், ஒருவன் தான் கடவுள், பிரம்மம் ஒண்ணுதான். ஆனா பின்னாடி பேசி கண்டதை தெரியாம, மக்கள் புரிஞ்சு கொள்ளாம பல கடவுள், பல தெய்வங்களாக அது மறிவு போச்சு. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஈமான் அப்படிங்கிறது ஆமன்து பில்லாஹி, இறைவன் ஒருவன் தான், எந்த நிலையிலும் அவருக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம், அவனிடத்துலதான் நம்ம துவா செய்யணும், அவனிடத்துலதான் நம்ம கேட்கணும், அவன் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை நமக்கு இருக்கணும். அதன் மீது ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். ஆமன்து பில்லாஹி. இரண்டாவது மலாயிகத்திகி, நம்மள மாதிரி ஒரு படைப்பு இருக்குது,
மலக்குமார்கள் இருக்கிறாங்க, நம்ம எப்படி உலகத்தில் இருக்கிறோமோ அதே போல அவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்க நம்பணும். இது இரண்டாவது நம்பிக்கை. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி. வேதங்கள் உண்மைதான், வேதங்கள் உண்மைதான். எல்லா சமுதாயத்திற்கும் என்ன செய்யப்பட்டுச்சு? வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. வேதங்கள் இல்லாம சமுதாயம் கிடையாது. எல்லா சமுதாயத்துக்கும் என்ன செஞ்சு? வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. உபல்லிகுக்கும் ரிசாலாத்து ரப்பி வ அன்ஸஹு லக்கும் வ அலமு மினல்லாஹி மா லா தஅலமூன். மக்களுக்கு மத்தியில எல்லா காலத்திலையுமே வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வேதங்களை நம்பணும். 4 வேதங்கள், தௌராத், ஜபூர், இன்ஜீல், குர்ஆன். இந்த 4 வேதங்களையும் நம்பணும். ஆனா முதல்ல இருக்கக்கூடிய 3 வேதங்கள் மனிதனுடைய சிந்தனைகளால் அதை பாதுகாக்க முடியாம அவனுடைய சுய சிந்தனையை, சுய கருத்தை, சுய கவிதைகளை, சுய கதைகளை என்ன செஞ்சிட்டான்? அந்த வேதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான். தௌராத்துக்குள்ள, இன்ஜீலுக்குள்ள, ஜபூருக்குள்ள கொண்டு வந்துட்டான். அதனால அதனுடைய புனித தன்மை அதை இழந்துருச்சு. ஆனா நம்பணுமான நம்பணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. தௌராத் இருக்குது, ஜபூர் இருக்குது, இன்ஜீல் இருக்குது, அப்படி நம்பணும். அப்ப ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. நபிமார்கள் உலகத்துக்கு வந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் இந்த உலகத்துக்கு எல்லா நபிமார்களும் வந்து உண்மையை சொல்லி, நன்மையை சொல்லி, அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லி மக்களை அல்லாஹோடு இணைக்க முயற்சி செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உண்மை, ஷீத் அலைஹிஸ்ஸலாம் உண்மை, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உண்மை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உண்மை, மூசா அலைஹிஸ்ஸலாம். இது மாதிரி எத்தனை மொத்தம் 1,20,000 நபிமார்கள் உலகத்துக்கு வந்திருக்காங்க. வேதங்கள், பல வேதங்கள்ல பேர் இருக்கு. இப்ப தௌராத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நபிமார்களுடைய பேரும் அதுல இருக்கு. ஆனா குர்ஆன் சொல்லுது 25 நபிமார்கள் வரலாறுகளை சொல்லுது. குர்ஆன் 25 நபிமார்களுடைய காலங்களை, அதனுடைய நிலைகளை, அதனுடைய கலாச்சாரங்களை சில நேரங்கள்ல ரொம்ப எலாபரேட்டா சொல்லுது. சில நபிமார்கள் வரலாறு சுருக்கமா சொல்லுது, பேர் மட்டும் சொல்லுது. மூசா நபியை பத்தி குர்ஆன்ல அதிகமாக சொல்லப்பட்டது. 360க்கு மேற்பட்ட வசனங்கள்ல மூசா நபியை சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையை முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கை முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையினுடைய முக்காவாசி சொல்லப்பட்டிருக்குது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன். அதை நம்பணும், அதை நம்பணும். இது இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய அடிப்படை. இதெல்லாம் ஈமானிய அடிப்படை. அப்ப ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. அடுத்து என்ன? வல் யௌமில் ஆகிர் வ கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மையும் தீமையும் அல்லாஹ் புறத்திலிருந்து தான் வரும் அப்படின்னு நம்பணும். நம்மளை கொண்டு எதுவும் இங்க நடக்காது, நம்மளை கொண்டு இங்க எதுவும் நடக்காது, அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கும். நம்மளான ஆன முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் அதை செயல்படுத்தி கொண்டே இருப்பான். வல் பஅத் பஅதல் மௌத். மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த 6 விஷயங்களையும் முழுமையாக நம்புவதற்கு பேர் தான் ஈமான். இதை நம்ம நம்புறோமா? இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இதுக்குள்ள நிறைய பாடம் போகுது. ஆலிம்கள் ஓதுறாங்கல்ல, இத பத்தி தான் இன்னும் நிறைய ஓதுவாங்க. உதாரணமா ஆமன்து பில்லாஹி, இதுக்கு பேர் அக்காயிதுன்னு பேர். இந்த பாடத்துக்கு பேர் கொள்கை சம்பந்தப்பட்ட பாடங்கள். எப்படி நம்பணும், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற சிபாத்துகள் என்ன அப்படிங்கறத அக்காயிதுங்கிற பாடம் முழுமையா விளக்கப்படுத்தும் நம்மளுக்கு. அப்ப அதுக்குள்ள போக போக நிறைய விளக்கங்கள் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. அடிப்படையான விஷயங்களை பொதுமக்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க உலமாக்கள், உங்க உஸ்தாதுமார்கள் அவங்களோட பக்கத்துல போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவசியம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாத்துல எந்த நிலையிலும் மறைமுகமோ மறைக்கப்பட்டதோ கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப வெளிப்படையானது, இலகுவானது, யதார்த்தமானது, உண்மையானது. யார் வேணாலும் எதை வேணாலும் கத்துக்கலாம், யார் வேணாலும் எதை வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். மற்ற மதங்கள்ல இப்ப தௌராத்தை எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, ரிக்கு எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, சாம எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த வேதம் இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. ஆனா நம்ம மார்க்கம் அப்படி கிடையாது. குர்ஆன் எல்லா இடத்துலயுமே இருக்கும். யார் வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம். யாருக்கு ஓத தெரியுமோ தொழ வைக்கலாம். யாருனால நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்ல முடியுமோ அழகான முறையில சொல்லலாம். இஸ்லாமிய மார்க்கம் அந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கு. அப்ப மார்க்கத்தினுடைய அந்த 5 பகுதிகள்ல முதலாவது பகுதி ஈமானியத். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோமா? யாராவது கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல முடியுமான்னு பாத்துக்கணும். அதுதான் பாடம். பயான் மாதிரி சும்மா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க மண்டையாட்டி போயிடக்கூடாது. உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, அது உங்களுக்கு விளங்குனுச்சா? மாஷாஅல்லாஹ் நிறைய பெண்கள் கேள்வி கேட்கிறாங்க. நேத்து இன்னைக்கெல்லாம் அவ்வளவு கேள்விகள் வருது.
நிறைய பெண்கள் எல்லா ஊர்கள்ல இருந்தும் கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு என்ன விளக்கம்? நாங்க எப்படி ஷைத்தான்ல இருந்து பாதுகாத்துக்கிறது? நாங்க சில நேரங்களில் தவறு செஞ்சிட்டோம், எங்க அத்தா மாமனார் மாமியாருக்கு தவறாக நடந்து கொண்டோம், அதுக்கு என்ன எங்களுக்கு மன்னிப்பு என்ன? இப்படி நிறைய பெண்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஆண்கள் நீங்களும் என்ன செய்யணும்? நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில நிறைய கத்துக்கணும். கத்துக்க தான் மாற்றங்கள் ஏற்படும். பயிற்சிகளை கொண்டும் சரியான முயற்சிகளை கொண்டும் தான் சமுதாயம் வலுப்பெறும். பயிற்சிகள் இல்லாம சமுதாயத்தை வலுப்படுத்த முடியாது. பயிற்சிகள் சமூகத்துக்கு ரொம்ப தேவை. சோ ஈமானிய இஸ்லாமிய வாழ்வியல், இஸ்லாமிய மார்க்கத்துல 5 பகுதிகள்ல முதல் பகுதி ஈமானியாத், 2வது பகுதி இபாதத், வணக்க வழிபாடுகள். இபாதத்னா என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா சொல்றது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ்ஜுக்கு போறது. ஈமான் என்றால் நம்பிக்கை, இஸ்லாம் என்றால் எதை நம்பணுமோ அதை வாழ்க்கையில அமல் செய்யணும். அதுக்கு பேர் தான் இஸ்லாமிய மார்க்கம், அதுக்கு பேர் தான் இபாதத். இஸ்லாம் இபாதத். அப்ப இபாதத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடம் இருக்கு. கலிமா இபாதத்துல மிக முக்கியமான ஒரு பகுதி, இஸ்லாத்துல மிக முக்கியமான பகுதி கலிமா தான். எப்படி உள்ளத்துல நம்புறோமோ அதை வெளிப்படைய வாயில சொல்லணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரை நீங்க உங்களுக்குள்ள பார்த்தாலும் கலிமாக்களை அதிகப்படுத்துங்க. நீங்க ஹதீஸ்ல படிச்சிருப்பீங்க, தாலீம் கிதாபுல படிச்சிருப்பீங்க, ஒரு மனிதன் ஒரு தட்டுல மஹ்ஷருடைய தினத்துல ஒரு தட்டுல கலிமாவையும் இன்னொரு தட்டுல வானம் பூமி எல்லாத்தையும் தூக்கி இன்னொரு தட்டுல வச்சாலும் கலிமா என்ற தட்டு தான் தாழ்ந்து போய் நிற்கும், கனத்தால் தாழ்ந்துரும் அப்படின்னு படிச்சிருக்கோம். கலிமாங்கிற வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி அல்லாஹ்ட்ட உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள அடிக்கடி உச்சரிக்கணும். இந்த கலிமாவை அதிகமா சொல்லணும். கலிமாக்கள்ல தஸ்பீஹாத்துல மிகச்சிறந்த தஸ்பீஹாத் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம படிக்கிறோம். அதனால இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இளைஞர்கள் நீங்க அதிகமா சொல்லணும். அப்ப இபாதாத்துல முதல் பகுதி. இபாதாத்துல 2வது பகுதி தொழுகை. தொழுகை ரொம்ப பெரிய பாடத்துல நிறைய இருக்கும். ஆனா அதை இலகுவா புரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லாத்துக்குமே எப்படி தொழுகணும், எப்படி ஓதணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சஜிதா செய்யணும், தொழுகையில என்ன ஓதணும், சஜிதால என்ன ஓதணும், எல்லாமே நமக்கு தெரியும். அதுல தொழுகைக்கு முன்னாடி தஹாரத்துன்னு ஒரு பாடம் இருக்கும், சுத்தம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். இபாதத்துல மிக முக்கியமான பாடம் அது. இபாதத்துல தொழுகைக்கு முன்னாடி ஒரு பாடம் என்ன? சுத்தம். லா சலாத்தும் இல்லா உது, தொழுகை என்பது ஒழு இல்லாம தொழுகை கிடையாது, சுத்தம் இல்லாம தொழுகை கிடையாது. சுத்தம் எத்தனை வகைப்படும்? சுத்தம்னா என்ன? இது பெரிய பாடம். இதை பத்தி நிறைய இமாம்கள் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. எப்படி ஒழு செய்யணும், எப்படி தயம்மம் செய்யணும், இதெல்லாம் பேசிக்கானதை நீங்க கத்துக்கணும். சுத்தத்துல பத்தி நிறைய படிக்கணும், ஹிதாய கிதாப் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கான அடிப்படைகளை நீங்க கத்துக்கணும். குளிப்பினுடைய கடமை என்ன, ஒழு எப்படி செய்யணும், தயம்மம் எப்படி செய்யணும், இது மாதிரி பேசிக்கான எப்ப தொழுக முறியும், எப்ப ஒழு முறியும், ஒழு எதனால முறியும், இப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கத்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கத்துக்கணும். அது இது நேரம் இல்லை, இப்ப ஃபுல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா 15 நாளுக்குள்ள நிறைய பாடங்கள் சொல்றதுனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க உஸ்தாதுகள்கிட்ட, உங்க மக்தபுகள்கிட்ட, மஸ்ஜிதுகள்ல வாலிபர்களுக்கான வகுப்புகள் நடத்தணும். ஒரு சமூக மாற்றத்தை நம்ம விரும்பணும்னா நம்ம அவசியமாக நீங்க செய்ய வேண்டிய விஷயம், ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் மாதந்தோறும் வாலிபர்களுக்காக வகுப்புகள் நடத்தணும். அந்த வகுப்புகள்ல வாட் இஸ் ஈமான், வாட் இஸ் இஸ்லாம், கலிமானா என்ன, வேலை வாய்ப்புகள் என்ன, என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு. அப்ப ஒண்ணு இபாதாத்துல கலிமா, 2வது தொழுகை. தொழுகையின மிக முக்கியமான தஹார, சுத்தம். எத்தனை பேருக்கு குளிப்பினுடைய கடமை தெரியும்? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு குளிப்பினுடைய கடமை தெரியும்? நீங்களே கேட்டுக்கணும். யாருக்காவது குளிப்பினுடைய கடமை தெரியல அப்படின்னா, குளிப்பு கடமையாகும் போது நம்ம குளிக்காம விட்டுட்டோம்னா நம்ம தொழுகை கூடாது, நம்முடைய இபாதாத்துகள் கூடாது, நம்முடைய குர்ஆன் எதுவுமே கூடாது. ஆனா எல்லாத்துக்கும் குளிப்பினுடைய கடமை தெரியுமா? யோசிச்சு பாருங்க. உதுவினுடைய கடமை, உது எப்படி செய்யணும்னு தெரியுமா? இதெல்லாம் நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், விட்டக்கூடாது. ஒருவேளை அப்படி ஏதாவது திரும்ப இதை நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னா நாளைக்கு நான் சொல்லுவேன் கேட்டீங்கன்னா. இல்ல எங்களுக்கு தெரியும், குளிப்பினுடைய கடமை தெரியும், அதை பத்தி சொல்ல தேவையில்லை, சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல தேவையில்லைன்னா நீங்களே தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப தஹாரத்து, தொழுகை, அப்புறம் நோன்பு.
இப்ப நோன்பு வைக்கிறோம்ல, நோம்பினுடைய கடமை, நோன்பு யாராருக்கெல்லாம் கடமை ஆகும், நோன்பு எதனால முறியும், எப்படி நோன்பு முறியும், நோன்பு ஏன் வைக்கணும், இதை பத்தினுடைய அடிப்படைகளை தெரிஞ்சுக்கணும். நம்ம இபாதாத்துல மிக முக்கியமான பகுதி நோன்பு. அதுக்கப்புறம் ஜகாத். ஜகாத் என்பது என்ன, ஜகாத் ஏன் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜகாத் யார் மீது கடமை, யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இளைஞர்கள் தெரியல அப்படின்னா உங்க உஸ்தாதுமார்கள், உங்க பள்ளி இமாம்கள்ட்ட போய் பேசுங்க. உங்க ஜகாத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களே மௌலானா, ஜகாத்னா என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள். இது கூட தெரியாத முஸ்லிம்களாம் இருக்கக்கூடாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏனைய சமூகம், வேதங்கள் கொடுக்கப்பட்ட சமூகம் வீழ்ந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் தெரிந்திருந்தாங்க, கீழ்த்தட்டு மக்கள் யாருக்குமே தெரியல. அல்லாஹ்னா யாருன்னு தெரியல, ரசூல்னா யாருன்னு தெரியல, வேதங்கள் என்னன்னு தெரியல. அடுத்த ஒரு 50-100 வருஷம் கழிச்சு அவங்க பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு அது என்னன்னே விளங்கல. பிற்காலத்துல பல தெய்வங்கள், பல கடவுள்கள், பல சிலைகள் எல்லாம் உண்டாயிருச்சு. இப்ப நம்ம சரியாக பல விஷயங்களை, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை கத்துக்கிட்டாதான் நாம நம்முடைய பிள்ளைங்களை சரியான முறையில உருவாக்க முடியும். அப்ப ஜகாத்துடைய விஷயம். 5வது ஹஜ். ஹஜ்ஜுடைய விஷயம். ஹஜ் எப்ப போலாம், யார் போகணும், ஹஜ்ஜில போய் என்னெல்லாம் செய்யணும், நம்ம எல்லாரும் துவா செய்யணும். யா அல்லாஹ், என் வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஒரு வீட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு துவா செய்யணும். பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹுடைய வீட்டை தரிசிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு கொடுக்கணும். உம்ராவுடைய பாக்கியத்தை, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேட்டு பெறணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். எல்லாத்தினாலையும் ஹஜ்ஜுக்கு போயிட முடியாது. காசு பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போயிட முடியாது. அங்க நாடுனா மட்டும்தான் போக முடியும். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும், அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். ஓகே. அப்ப ஒன்று ஈமானியாத், 2வது இபாதத். இஸ்லாமிய மார்க்கம் 5 பகுதிகளா இருக்குது. ஒன்னு ஈமானியத் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன், இபாதத் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன். அடுத்து முஅமலாத், குடுக்கல் வாங்கல், வியாபாரங்கள் எப்படி செய்யணும், வியாபாரங்கள் எப்படி செய்யணும், வியாபாரத்துல எது கூடும் எது கூடாது, வியாபாரத்தினுடைய அடிப்படைகள் என்ன, வட்டி ஏன் வாங்கக்கூடாது, ஏன் பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, அடுத்தவங்களுக்கு மோசடி செய்யக்கூடாது, இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாது. சில நபிமார்கள், அந்த நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா இத சொல்லி இருந்தான். எந்த நிலையிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, மக்களுக்கு மத்தியில வியாபாரங்கள்ல மோசடி செய்யாதீங்க, மக்களை ஏமாத்தாதீங்க, பொய் சொல்லாதீங்க. இப்ப யூத இன மக்களுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மக்களை சுரண்டி புழைக்கக்கூடியவங்களாக மாறினாங்க. உலகத்திலேயே பேங்கிங் சிஸ்டத்தை உருவாக்கி வட்டிக்கு விட்டு அதன் மூலமாக வாழ்ந்த மனிதர்கள் யூதர்கள். ஓகே, அவங்களுடைய இயற்கை அப்படி ஆயிடுச்சு. ஆனா தௌராத் என்ன சொல்லுது, வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஜபூர் என்ன சொல்லுது, வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது. இன்ஜீல் என்ன சொல்லுது, வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா குர்ஆனை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு வட்டி வாங்காம, வட்டி கொடுக்காத ஒரு சமூகம்னா இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் இன்னைக்கு உலகத்திலேயே. வட்டி என்பது டிஸ்கிரிமினேஷன். வட்டி என்பது என்ன, டிஸ்கிரிமினேஷன். வட்டி என்பது சுரண்டுதல். அடுத்தவங்களை ஏமாத்துறதும் கூடாது, நாம ஏமாறுறதும் கூடாது இஸ்லாத்துல. வட்டிங்கிறது அடுத்தவங்களை சுரண்டி புடைக்கிறது, அதனால கூடாது. வியாபாரத்துல என்ன கூடும் என்ன கூடாது, அது பின்னாடி பாடத்துல நான் சொல்லிக் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். தனி பாடம் இருக்கு, சொல்லிக் கொடுப்பேன். 4வது முஅஷராத், குடும்பவியல் வாழ்க்கை. அதை பத்தி தான் நம்ம நாளையில இருந்து பேச போறோம். குடும்பவியலை பத்தி தான் நாளையில இருந்து பாடமா வச்சுக்க போறோம். குடும்பவியல், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, கணவன் மனைவி உறவு முறைகள், குழந்தைகளை வளர்த்தல், உறவுகளை பேணுதல், மஹல்லாக்களை பேணுதல், சமுதாயத்தை பேணுதல், இது எல்லாம் நம்முடைய கடமை. இதெல்லாம் இஸ்லாம் அழகா சொல்லிக் கொடுக்குது. எவ்வளவு அடிப்படையா ஒரு பேஸ சொல்லிக் கொடுக்குது பாருங்க. 1 2 3 4 5 இப்படி அழகா சொல்லிக் கொடுக்குது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ரொம்ப இலகுவானது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட்டியான மார்க்கம் இல்ல. ஓகே, இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப இலகுவானது. நம்மனால யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம், யாருக்கு வேணாலும் சொல்லலாம் நம்ம. ஆனா அதை கத்துக்கணும். அது என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்றான், குர்ஆன் என்ன சொல்லுது, நபி என்ன சொல்றாங்க அப்படின்னு கத்துக்கணும். நம்ம கத்துக்கிட்டோம்னா ஈஸி. இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா?
அப்ப இஸ்லாத்தினுடைய 4வது பகுதி என்ன அப்படின்னா குடும்பவியல், முஅஷராத். 5வது பகுதி என்ன அப்படின்னா அதான் வாழ்வியல், ஒழுக்கவியல் பேர். அதுக்கு பேர் பண்பியல், ஒழுக்கவியல். மற்றவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், அண்ணன்ட்ட எப்படி நடக்கணும், தம்பிகிட்ட எப்படி நடக்கணும், மனைவிட்ட எப்படி நடக்கணும், ஒழுக்கம் சார்ந்த சுய கட்டுப்பாடு எப்படி இருக்கணும், தனி மனிதனாக நம்ம எப்படி இருக்கணும், சுய கட்டுப்பாடு எப்படி இருக்கணும், பொது கட்டுப்பாடு எப்படி இருக்கணும், ரெண்டுலயுமே சரியா நம்ம இருக்கணும். சுய கட்டுப்பாடும் இருக்கணும், பொது கட்டுப்பாடும் இருக்கணும். இந்த 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 5 விஷயத்துக்கு பேர் தான் இஸ்லாமிய மார்க்கம். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளும் மூலக்கூறுகளும். சொல்லுங்க, ஒன்று என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? ஈமானியாத். ஃபர்ஸ்ட் என்ன? ஈமானியா. நீங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன? ஈமானியாத்னா என்ன? நம்பிக்கை, பிலீவிங் சிஸ்டம். ரெண்டாவது என்ன? இபாதத். இபாதத்னா எதை நம்பணுமோ அதை வாழ்க்கையில அமல் செய்யணும். ஓகே. மூணாவது என்ன? முஅமலாத். முஅமலாத்னா என்ன? குடுக்கல் வாங்கல், வியாபாரம், பிசினஸ், ட்ரேடிங். எப்படி பிசினஸ் பண்ணணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையாக இருக்கணும், ஏன் யாரையும் ஏமாத்தக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. 4வது என்ன? முஅஷராத், வாழ்க்கை, குடும்பவியல் வாழ்க்கை. கணவன், மனைவி, உறவு, அம்மா, அத்தா, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் எப்படி அனுசரிச்சு வாழணும். 5வது என்ன? அஹ்லாக். 5வது என்ன? அஹ்லாக். அஹ்லாக்னா என்ன அர்த்தம்? அஹ்லாக்னா என்ன அர்த்தம்? டிசிப்ளின், ஒழுக்கம், நேர்மையாக, சுய கட்டுப்பாடாக, எல்லா மக்கள்கிட்டையும் அன்பாக, விட்டு கொடுத்து மன்னித்து வாழணும். இப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த 5க்குள்ள அடங்கிருச்சு. இப்ப யாராவது உங்கள்கிட்ட வாட் இஸ் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சரியான முறையில விளக்க தெரியணும். அதுக்குத்தான் இந்த பாடம், அதுக்குத்தான் இந்த பாடம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் வாழ்க்கையை இதுக்குத்தான் அர்ப்பணிச்சாங்க. தன் வாழ்க்கை இதுக்குத்தான் அர்ப்பணிச்சாங்க. இந்த உம்மத்துக்கு எப்படியாவது அல்லாஹோட இணைக்கணும், இந்த உம்மத்தை எப்படியாவது குர்ஆனோட இணைக்கணும், இந்த உம்மத்தை எப்படியாவது நபியோடு இணைக்கணும் அப்படிங்கிறது தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க, தியாகம் செஞ்சாங்க. இந்த உம்மத்துக்காக வாழ்ந்து இறந்து போனாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. தன்னுடைய 2 பேர குழந்தைகள், ஹஜ்ரத் ஹசன், ஹஜ்ரத் ஹுசைன், 2 பேர குழந்தைகள். ஒரு பேர குழந்தை எடுத்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல முத்தம் கொடுக்கறாங்க, கழுத்துல. இன்னொரு பேர குழந்தைக்கு உதட்டுல முத்தம் கொடுக்கறாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க முத்தம் கொடுக்கறீங்களே, வித்தியாசமான முறையில முத்தம் கொடுக்கறீங்களேன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் சமுதாயத்துல, என் பேர குழந்தைகள்ல ஒரு பேர குழந்தை விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவாங்க, இன்னொரு பேர குழந்தை கழுத்து அறுபட்டு கொலை செய்யப்படுவாங்க, ஷஹீதாயிருவாங்க சொல்லிட்டு அழுதாங்க. இதை கேட்டவுடனே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுகுறாங்க, யா ரசூலல்லாஹ், இது உங்களுடைய ஆண் வாரிசுகளே. ரசூலுக்கு ஆண் வாரிசுகள் கிடையாது, எல்லாம் பெண் குழந்தைகள் தான். எல்லா பெண் குழந்தைகளும் யாருக்கு பிறந்தவங்க? ஹஜ்ரத் கதீஜா அம்மையாருக்கு பிறந்தவங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிறந்தவங்க. ஒரே ஒரு ஆண் குழந்தை மாரியத்துல் கிப்தியாங்கிற பெண்ணுக்கு பிறந்தவங்க. அந்த எல்லா 3 ஆண் குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க. ஆண் குழந்தைகள் எல்லாருமே இறந்துட்டாங்க. பெண் குழந்தைகள் மட்டும்தான் மீதி பேர் இருந்தாங்க, 4 பேர் இருந்தாங்க. அதுவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழும் போதே முதல்ல உள்ள 3 பெண் குழந்தைகளும் இறந்துட்டாங்க. எல்லா குழந்தைகளும் இறந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு முன்பதாக தான் பெற்றெடுத்த எல்லா குழந்தைகளும். அதுல சமீபத்துல நான் படிச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோடு எப்படி இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பெண் குழந்தை ஜைனப் ரலியல்லாஹு, அவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பேர் உமாமா. அந்த குழந்தைக்கு பேர் என்ன? அந்த குழந்தைக்கு பேரு உமாமாவா உமையாவா சம்திங், உமாமா நினைக்கிறேன். அந்த குழந்தை அதான் பெஸ்ட் பெண் குழந்தை தான், பேர குழந்தை. அதான் வந்து அவங்களுக்கு பேத்தி தான் ஃபர்ஸ்ட் பேத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி எப்பயுமே அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா தொழுகையில கூட அந்த குழந்தைய இடுப்புல தோல்ல வச்சுக்குவாங்க. சஜிதாவுக்கு போகும்போது இறக்கி கீழே விடுவாங்க, சஜிதா செய்வாங்க, எந்திரிக்கும் போது குழந்தைய தூக்கிக்கிட்டே எந்திரிச்சுக்குவாங்க. ஓகே, எல்லா நிலையிலையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் நேசிச்சாங்க. ஆனா எல்லாத்தை விட அதிகமா உம்மத்தை நேசிச்சாங்க.
பாத்திமா ரலியல்லாஹு கேட்பாங்க, யார் தந்தையே அபு அவங்களே, அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் ஒரு விசேஷ துஆவை கொடுத்திருப்பானே, அந்த துஆவை கேட்டு உங்க பேர குழந்தைகளை நீங்க பாதுகாக்க கூடாதா? அந்த துஆவை அல்லாஹ்ட்ட கேட்டு அந்த பேர குழந்தைகளை நீங்க பாதுகாக்க கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மகளே, என் ஈரக்குலையே, என் கல்பே. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. ஏன்னா கிதாபுகள்ல எழுதுறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருப்பாங்களா ஃபாத்திமா ரலியல்லாஹு. அவங்க பெண்ணுதான், ஆனா நபி எப்படி நடப்பாங்க, எப்படி இருப்பாங்க, அப்படியே அந்த சாயல் அப்படியே ஃபாத்திமா ரலியல்லாஹு இருக்குமா. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை லைக் பண்ணுவாங்கன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அங்க இருந்து ரசூலை பார்க்க வந்தாங்க, தந்தையை பார்க்க வர்றாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு போய் தான் மகளை வரவேற்பாங்களாம். தன் மகளை பார்த்து எந்திரிச்சு நிப்பாங்களாம். எழுந்திருத்து கையை புடிச்சு கொண்டு வந்து தன் இடத்துல உட்கார வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு தன் மகளை நேசிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்களுடைய குழந்தைகள் இப்படி இறந்து போவாங்கன்னு சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுகுறாங்க. அழுத உடனே நபி சொன்னாங்க, மகளே நீங்க அழுகாதீங்க, அந்த துஆவை நான் என் உம்மத்துக்காக வச்சிருக்கிறேன். மஹ்ஷருடைய தினத்துல எல்லா மனிதர்களும் ஒன்று கூட்டப்படுவாங்க. எல்லா மனிதர்களும் ஒன்று கூட்டப்படுவாங்க மஹ்ஷருடைய தினத்துல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை என்னவாகுமோ, நான் உலகத்துல நிறைய பாவம் செய்துட்டனே, ஏமாத்திட்டனே, பொய் சொல்லிட்டனே, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டனே அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பான். யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸின்னு கத்துவான் ஒவ்வொரு மனிதனும். எல்லாருமே சூரியன் தலைக்கு மேல இருக்கும். மனிதனுடைய பாவத்திற்கு தகுந்தார் போல் மனிதன் வேர்வையில மூழ்கி இருப்பான். எல்லாரும் தன்னை பத்தி யோசிக்கும் போது நபிமார்கள் கூட யா நஃப்ஸின்னு தான் சொல்லுவாங்க. நபிமார்கள் கூட யா நஃப்ஸின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் இமாம்கள் எழுதுறாங்க, நிறைய நபிமார்கள் கடவுளாக கன்வெர்ட் பண்ணப்பட்டாங்க மனிதர்களால். ஈசா நபி, மூசா நபி, உசைர் அலைஹிஸ்ஸலாம், நிறைய பேர் அல்லாஹ்வுடைய புள்ள, இவர் அல்லாஹ்வுக்கு சக்தி வந்தவர் அப்படின்னு சொல்லி நபிமார்களை கடவுளா மாத்திட்டாங்க. அப்ப எல்லா நபிமாரும் தன்னை பத்தி யோசிப்பாங்க, தன் நிலைமை என்னவாகுமோ, அல்லாஹ் இப்படி கேட்பானோ, பதில் சொல்ல போறோமோ. அப்ப அல்லாஹ் தஆலா ஹஜரத் நூஹ் நபியை கூப்பிடுவான். நூஹ் நபியை கூப்பிட்டு நூஹ் நபிட்ட கேட்பான், நபியே நீங்க மக்களுக்கு என்ன பத்தி சொன்னீங்களா, என்ன எடுத்து வச்சீங்களான்னு கேட்பான். உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் 950 வருஷம் உன்னை பத்தி மக்கள்கிட்ட சொன்னேன். எத்தனை வருஷம்? 950 வருஷம் உன்னை பத்தி, உன் ஜலாலியத்தை பத்தி, உன்னுடைய நீ ஒருவன் தாங்கிறத மக்கள்கிட்ட சொன்னேன். அல்லாஹ் இந்த பக்கத்து மக்களை கூப்பிடுவான். நூஹ் நபியுடைய மக்களை கூப்பிட்டு கேட்பான், இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் ஒரு பக்கத்தை மட்டும் கேள்வி கேட்க மாட்டான், ரெண்டு பக்கத்தும் கேள்வி கேட்பான். மக்கள் சொல்லுவாங்க, தெரியும், இவர் தான் நூஹ்னு சொல்லுவாங்க. இவர் உங்களுக்கு என்ன பத்தி சொன்னாரா அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் சொல்லுவாங்க, எல்லாரும் சேர்ந்து இவர் எங்களை உன்னை பத்தி சொல்லவே இல்லைன்றுவாங்க. உன்னை பத்தி சொல்லவே இல்லை, இவர் உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லல அப்படின்றுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதட்டப்படுவாங்க, யா அல்லாஹ் நான் எல்லாமே சொன்னேன் அவங்கள்ட்ட. மக்கள் சொல்லுவாங்க, இல்ல இவர் சொல்லவே இல்லை, உன்னை பத்தி எல்லாம் சொல்லவே இல்லை, அல்லாஹ்னு சொல்லல. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை கூப்பிட்டு கேளு, நபியுடைய உம்மத்தை கூப்பிட்டு கேளு, நான் எப்படிப்பட்டவன், நான் இந்த மக்களுக்கு என்ன சொன்னேன்னு. அப்ப அல்லாஹ் நம்மள கூப்பிடுவான், நம்மள கேட்பான், மக்களே இவர் யாருன்னு தெரியுதா? நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆமா யா அல்லாஹ் குர்ஆன்ல நாங்க படிச்சிருக்கிறோம், இவர்தான் நூஹ் அலைஹி வஸல்லம். 950 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர் இவர். உனக்காக தன்னுடைய எல்லாத்தையும் தியாகம் செய்து மக்களுக்கு தீன் எடுத்து வச்ச நாங்க சாட்சி சொல்றோம். அதுக்குதான் இந்த உம்மத்துக்கு பேர் உம்மத்துல் வசத்தா. நமக்கு பேரே, நம்முடைய உம்மத்துக்கு பேர் என்னன்னா உம்மத்துல் வசத்தா, நடுநிலையான உம்மத். எல்லா உம்மத்துக்களுக்கு நம்ம தான் சாட்சி சொல்லுவோம், எல்லா நபிமார்களையும் நம்ம தான் ஏற்றுக்கொள்வோம், எல்லா நபிமார்களுக்கும் ஆதரவாக நம்ம தான் பேசுவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அந்த மக்கள் எல்லாம், கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் ஈசா நபியை கடவுள்னு ஏற்றுக்கொள்ளணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவாங்க, யா நஃப்ஸி யா நஃப்ஸிம்பாங்க. அப்ப நாம சொல்லுவோம், இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள்னு ஒருபோதும் சொல்லல, தன்னை தூதர், இறை தூதர்னு தான் சொன்னாரு. எங்க ரசூல் சொல்லி கொடுத்திருக்காங்க, குர்ஆன் எங்களுக்கு சொல்லுச்சு, எங்க நபி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒண்ணுமே தெரியாத மக்களாக இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல அவங்க சொல்லுவாங்க, யா உம்மத்தி யா உம்மத்தி, என் சமுதாயமே என் சமுதாயமேன்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு சஜிதால விழுந்துருவாங்க. புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், சஜிதால விழுந்துருவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், நபியே நீங்க ஏன் சஜிதால விழுகிறீங்க, எழுந்திரீங்க எழுந்திரீங்க எழுந்திரீங்க, நீங்க ஏன் விழுகிறீங்க? யா அல்லாஹ் என் உம்மத்தை நீ சுவர்க்கத்துக்கு அனுப்பாத வரை நான் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க.
சஜிதால விழுந்துருவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், யா ஹபீபி, எனக்கு பிடித்தமான நபியே எழுந்திரீங்க, இந்த மக்களுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எந்திரிங்க. இல்ல யா அல்லாஹ், மக்களை நீ சுவர்க்கத்துக்கு அனுப்பாத வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன். மலக்குமார்கள் சொல்லுவாங்க, மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பு, இந்த உம்மத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பு. மக்கள் எல்லாம் களிமா சொன்ன எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்க. தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவித்த பிறகு அநேக மக்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. எல்லாம் மஹ்ஷருடைய தினத்துல நடக்கும். மஹ்ஷருடைய தினத்துல திரும்ப விழுந்துருவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், நபியே நான் தான் அனுப்பிட்டனே. இல்லையா அல்லாஹ், முழு மனித சமுதாயத்தை, முழு உம்மத்தையும், யார் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை யார் உலகத்தில் மொழிந்தார்களோ அவர்கள் எல்லாத்தையும் நீ சொர்க்கத்துக்கு அனுப்பாம நான் எழுந்திருக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்லுவான், எழுந்திருங்க நபியே, நான் அனுப்புறேன். புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். கடைசியில ஒரு மனிதர் இருப்பார், கடைசி மனிதர், நரகத்துல இருந்து அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு அல்லாஹ் வருவான். அவனே கூப்பிடுவான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு உதவி செய், கூப்பிடுவான். நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படல, நான் நிறைய தவறு செஞ்சுட்டேன், உனக்கு மாறு செஞ்சுட்டேன், எனக்கு தெரியும். ஆனா நரகத்தினுடைய வேதனை தாங்க முடியல, என்ன நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த வாசல்ல வச்சா போதும். அல்லாஹ் அதே மாதிரி அந்த மனிதனை தூக்கி வாசல்ல வச்சிருவான். திரும்பி கூப்பிடக்கூடாதுன்னு போயிடுவான். அல்லாஹ் திரும்பி இந்த மனிதன் யா அல்லாஹ் கூப்பிடுவான். யா அல்லாஹ், அல்லாஹ் கேட்பான், நான் தான் சொன்னேன் கூப்பிடக்கூடாது, ஏன் கூப்பிட்ட அப்படின்னு கேட்பான். அல்லாஹ், இல்ல யா அல்லாஹ், நான் தப்பு செஞ்சுட்டேன். உண்மைதான், மனிதன் பேசுறான், அல்லாஹ் தப்பு செஞ்சுட்டேன், நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படல, எனக்கு தெரியும் நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில இந்த பூங்கா ஆராஃப் அந்த இடத்துல ஒரு திண்டு இருக்கு, அந்த திண்டுல உட்கார வச்சு நான் கேள்விப்பட்டேன், அங்க நான் இருந்துக்கிறேன். அல்லாஹ் அதே மாதிரி அங்க வச்சுட்டு சொல்லுவான், திரும்பி கூப்பிடாதுன்னு போவான். மனிதன் திரும்பி மூணாவது தடவையும் கூப்பிடுவான், யா அல்லாஹ், அல்லாஹ் இறக்கசாலி, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் கேட்பான், ஏன் திரும்பி கூப்பிட்ட? அல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படல, சொர்க்கத்து வாசல்ல என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை திறந்து, நீ நபியினுடைய என் ஹபீபுடைய உம்மத், நீ சொர்க்கத்துக்கு போ, உள்ள போ. அந்த உள்ள போட்டு மனிதன் சொல்லுவான், இவ்வளவு பெரிய சொர்க்கம், இதுதான் உலகத்திலேயே உச்சகட்டமான நன்மைன்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இல்ல இல்ல, இதுதான் சொர்க்கத்தின் தாழ்ந்த சொர்க்கம் உனக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா மனிதர்களும் சொர்க்கத்துக்கு போன பிறகுதான் நம்முடைய ஹபீப் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வாங்க. இந்த துவாவை நான் மறுமைக்காக வச்சிருக்கிறேன், என் உம்மத்துக்காக வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க இந்த மார்க்கத்தை விளங்கணுமா, புரிஞ்சமா, அமல் செய்யறோமா? எதுக்கு படைக்கப்பட்டோம், எதுக்கு வந்தோம், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு கல்யாணம் முடிச்சோம், எதுக்கு புள்ள பெற்றோம், எதுக்கு மௌத்தா போறோம், எதுவுமே தெரியாம மௌத்தாயிடக்கூடாது. சில அடிப்படைகளை நீங்க கொஞ்சோன்னு கத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துருவான். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இந்த உலகத்துல இன்பத்துல மூழ்கிறாதீங்க. இந்த உலகம் இயற்கையிலேயே இன்பமானது. அல்மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக். அல்லாஹ் அக்பர். அல்மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகம், இங்க படைக்கப்பட்ட பொருட்கள், பிள்ளைங்க எல்லாரும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள் எல்லாம் அழியக்கூடியது, அழிஞ்சு போயிடும். தயவு செய்து உலகத்தின் இன்பத்துல மூழ்கிறாதீங்க. அதே போல உலகத்தினுடைய அதிகாரத்தை பார்த்து பயப்படாதீங்க. இளைஞர்கள் நீங்க பயப்படாதீங்க. அரசியல் கட்டமைப்பு, அது இது அப்படி அப்படி என்னென்னமோ நடக்கும். எதை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம எதை பார்த்து பயப்படக்கூடாது. வலிமையாக இருக்கணும். இந்த வலிமை எங்க இருக்குன்னா ஈமான்ல தான் இருக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்கள். இஸ்பிரு வஸாபிரு, உங்களை சகித்துக் கொள்ளுங்கள். ஆனால் வராபித்து, உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியால், பொருளாதாரத்தால், அரசியல் கட்டமைப்புகளால், கண்டுபிடிப்புகளால், அறிவால், சிந்தனையால் ஒரு வலிமையான சமூகமாக நாங்க மாறணும். சும்மா மல்லாக்கப்படுத்திட்டு பள்ளிவாசல்லே இருந்துட்டா மட்டும் மாற்றங்கள் நிகழ்ந்துராது. அந்த ஈமானிய இணைப்போடு கல்வி இருக்கணும். அந்த ஈமானிய இணைப்போடு சம்பாத்தியம் இருக்கணும். அந்த ஈமானிய இணைப்போடு அல்லாஹ்வுடைய தொடர்புகளோடு ஒரு வலிமையான படிப்புள்ள சமூகமாக மாறணும். ஆண்களும் பெண்களும் சமூக கட்டமைப்புக்கு மிகப்பெரிய காரணமாக மாறணும். அதெல்லாம் சரியாகணும்னா முதலாவதாக நமக்கும் நம்மை படைத்தவனுக்கும் மத்தியில கனெக்ஷன் சரியா இருக்கணும். அதுதான் இந்த வகுப்பினுடைய இஸ்லாமிய வாழ்வியல் கல்வியினுடைய அடிப்படை நோக்கமே அதுதான். அப்படிப்பட்ட மனிதர்களாக எல்லாத்தையும் புரிந்து விளங்கி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி
ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا أرحم الراحمين اللهم إنا نسألك علما نافعا وعملا كاملا وقلبا منورا وتوفيقا إحسانا وتوبة نصوحا وصبرا جميلا وأجرا عظيما ولسانا ذاكرا وبدنا صابرا وتحت لواء نبيك وحبيبك وصفيك ومحمد صلى الله عليه وسلم يوم القيامة لائدين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم.